ஒரு நாள் யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ஆஹா, இந்த குருவிக்கு கேடு காலம் வந்துவிட்டதே என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கிக் கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்தது. அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது. குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று கருட பகவான் குருவி இறந்த துக்கத்தில் மீண்டும் யமதர்மராஜன் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்தது. அப்போது யமதர்மராஜன் கருட பகவானை கூர்ந்து கவனித்தார். அதற்கு கருட பகவான், நான் பகவான் விஷ்ணுவை முதுகில் சுமந்து செல்வதால் என்னை உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கோபத்தில் கத்தியது. இதை கேட்ட யமதர்மராஜன் கருட பகவானிடம், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம், அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்று கூறினாராம். வாழ்க்கையில் அவ்வப்போது என்ன நடக்க வேண்டுமோ நிகழ்ந்தே தீரும். அதனால் வாழ்வில் நடக்கப் போவதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் செய்வதை திறம்பட சிறப்பாய் செய்வோம்.